அகிலம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சீனாவின் தாக்குதலை எதிர்கொள்ள தயாராகும் தாய்வான். கனடா டொரண்டோ மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. எந்த ஒரு தவறான செயலுக்கும் தீர்க்கமான பதிலடி கொடுக்கப்படும், ஈரான் எச்சரிக்கை. சிரியாவில் இருதரப்பு மோதலில் 100 பேர் உயிரிழப்பு. அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுத்த ஈரான். 19 நாடுகளுடன் போர் பயிற்சியில் ஈடுபடும் ஆஸ்திரேலியா. அமெரிக்க காப்பகத்தில் தீ விபத்து, 9 பேர் உயிரிழப்பு. ஈரான் மீதான இஸ்ரேல் அமெரிக்கா தாக்குதல்களுக்கு 120க்கும் மேற்பட்ட நாடுகள் கண்டனம். சிரியா மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு கத்தார் கண்டனம். தொடர்பான விரிவான செய்திகள். தாய்வான் மற்றும் சீனாவுக்கிடையில் நிலவும் நிலைத்த பதட்டம் புதிய பரிணாமங்களை எட்டியுள்ளது. சீனாவின் படையெடுப்பு சாத்தியத்தை கருத்தில் கொண்டு தாய்வான் ராணுவம் விரைவாகும் தாக்குதல்களுக்கேற்ப செயல்படுவதற்கு தன்னை தயார்படுத்தியுள்ளது. அதற்கான ஒரு கட்டமாக வெவ்வேறு பகுதிகளில் உள்ள இராணுவ முகாம்களுக்கு ஆயுதங்களை சுரங்க ரயில்கள் மூலம் விரைவாக கொண்டு செல்லும் வகையில் இராணுவம் ஒத்திகைகளை மேற்கொண்டுள்ளது. மேலும் எதிரி தாக்குதலால் சேதமடைந்த விமான ஓடுபாதைகளை இரவிலேயே சீரமைக்கும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதனால் தாய்வான் மற்றும் சீனாவுக்கிடையில் பதற்றமான சூழ்நிலை எழுந்துள்ளது. இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் சீனாவின் அடுத்த கட்ட நிலைப்பாடு எது என்ற குழப்பத்தில் இருக்கும் சூழ்நிலையில் தாய்வானின் பாதுகாப்பு தயாராகவே உள்ளது என சர்வதேசத்துக்கு வெளிப்படுத்தியுள்ளது. மேற்கு கனடாவில் நூற்றுக்கணக்கான காட்டுத்தீயின் புகை கிழக்கு நோக்கி பரவி வருவதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இது டொரண்டோ போன்ற முக்கிய கனேடிய நகரங்களிலும் அமெரிக்காவின் மேல்மத்திய மேற்கு பகுதிகளிலும் காற்று மாசுபாட்டை அபாயகரமான அளவிற்கு உயர்த்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவின் மிகப்பெரிய நகரமான டொரண்டோவில் திங்கட்கிழமை மேகமூட்டமான வானம் நிலவுவதாகவும், மேலும் சுற்றுச்சூழல் கனடாவின் அதிகாரிகள் காற்றின் தர எச்சரிக்கையை வெளியிட்டனர். உலகளாவிய காற்று கண்காணிப்பு தளமான IQARஇன் கூற்றின்படி திங்கட்கிழமை பிற்பகல் டொரண்டோவின் காற்றின் தரம் உலகெங்கிலும் மிக மோசமான இடங்களில் ஒன்றாக தரவரிசைப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் டொரண்டோ மற்றும் ஒன்டாரியோவின் பிற பகுதிகளில் கடுமையான வெளிப்புற நடவடிக்கைகளை தவிர்க்குமாறும் கனேடிய குடியிருப்பாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் அமெரிக்காவில் கிரேட் லேக்ஸ் பகுதியிலும் காற்றின் தரம் குறைவடைந்துள்ளதாகவும் மக்களுக்கு இந்த எச்சரிக்கை தகவல் வெளியாகியுள்ளது. எதிரிகளின் எந்த ஒரு தவறான நடத்தைகளுக்கும் ஈரானிடமிருந்து தீர்க்கமான பதில் கொடுக்கப்படும் என்று ஈரானிய ஆயுதப்படைகளின் தலைமை தளபதியின் தலைவர் எச்சரித்துள்ளார். எதிரி மீண்டும் ஒரு தவறு செய்தால் ஈரானிய வீரர்கள் வருத்தப்பட வைக்கும் பதிலடி கொடுக்க முழுமையாக தயாராக இருப்பதாகவும் ஈரானிய ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் அப்துல் ராகிம் மௌசவி எச்சரித்துள்ளார். திங்களன்று தெஹ்ரானில் உள்ள இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை விண்வெளிப்படைக்கு விஜயம் செய்த மௌசவி இஸ்லாமிய புரட்சியின் தலைவர் அயதுல்லா சஜித் அலி கமேனியிடம் இத்தகைய திறமையான இராணுவ படைகளை கொண்டிருப்பதாகவும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்த துணிச்சலான மற்றும் சக்தி வாய்ந்த வீரர்கள் இருக்கும் வரை ஈரானின் பாதுகாப்புக்கு ஆபத்து ஏற்பட அனுமதிக்க மாட்டார்கள் என்றும், எந்த ஒரு தவறான செயல்களுக்கும் எதிரி நாடுகளுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியாக தெரிவித்துள்ளார். சிரியாவின் ஸ்வீடா மாகாணத்தில் ட்ரூஸ் இன மக்களுக்கும் பெடோயின் பழங்குடியினருக்கும் இடையிலான மோதல்களை கட்டுப்படுத்த அந்நாட்டின் இடைக்கால அரசின் படைகள் தலையிடுவதாக தெரிவிக்கப்படுகிறது. சிரியா நாட்டில் சிறுபான்மையினரான ட்ரூஸ் மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய ஸ்வீடா மாகாணத்தில் கடந்த 2 நாட்களாக மோதல்கள் நடைபெற்று வருகின்றன. ட்ரூஸ் மற்றும் பெடோயின் இன மக்களுக்கு இடையிலான இந்த மோதல்களில் 100க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது.
இந்நிலையில் அம்மாகாணத்தில் ஊரடங்கு பிறப்பித்து மோதல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு சிரியாவின் இடைக்கால அரசின் படைகள் இன்று ஸ்வீடாவினுள் நுழைய ட்ரூஸ் இனத்தின் மதகுருக்கள் அனுமதி வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து சிரியாவின் உள்துறை மற்றும் பாதுகாப்பு துறைகளின் படைகள் ஸ்வீடா நகரத்தினுள் நுழைவார்கள் என அம்மாகாணத்தின் பாதுகாப்புத்துறை தலைவர் ஜெனரல் அஹ்மது தலாட்டி வெளியிட்டுள்ள அறிக்கையிலும் கூறப்பட்டுள்ளது. மீண்டும் அணுசக்தி பேச்சுவார்த்தையை தொடங்க அமெரிக்கா முயற்சி செய்து வருகிறது என ஈரான் தெரிவித்துள்ளது. தொலைக்காட்சியில் உரையாற்றிய போது குறித்த விடயத்தை ஈரான் வெளிவிவகார அமைச்சர் அசாயித் அப்பாஸ் அராக்ஷி தெரிவித்துள்ளார். பேச்சுவார்த்தை எங்கே, எப்போது, எப்படி நடத்தலாம் போன்ற அம்சங்களை டெஹ்ரான் ஆராய்ந்து வருகிறது. அதேவேளை அவசரமாக நடத்தப்படும் எந்த பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட ஈரான் தயாராக இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீதான தடை உத்தரவுகளை விலக்க தாம் தயாராக இருப்பதாக கூறியிருந்தார். இம்மாதம் 7ஆம் தேதி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடன் நடந்த இரவு விருந்து நிகழ்வின் போது ட்ரம்ப் அவ்வாறு தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலியாவில் நடக்கும் பிரம்மாண்ட போர் பயிற்சியில் இந்தியா, அமெரிக்கா உட்பட 19 நாடுகளைச் சேர்ந்த 35,000 வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா இணைந்து தாலிஸ்மான் சப்ரே என்ற பெயரில் போர் பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த ஆண்டு குயின்ஸ்லாந்து மாகாணத்தில் 4500 சதுர கிலோமீட்டர் பரப்புள்ள பகுதியில் போர் பயிற்சி நடந்து வருகிறது. இந்நிலையில் இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு இந்தியா, ஜப்பான், ஜெர்மனி, பிரான்ஸ், இந்தோனேசியா உட்பட 19 நாடுகளைச் சேர்ந்த 35,000 வீரர்கள் இந்த போர் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் மாசசூசெட்ஸ் மாகாணத்தில் உள்ள மருத்துவ காப்பகத்தில் நேற்று முன்தினம் ஏற்பட்ட தீ விபத்தில் 9 பேர் உயிரிழந்துள்ளதோடு சுமார் 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். தீ பரவலை அடுத்து சுமார் 50 தீயணைப்பு வீரர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. இதனால் அமெரிக்காவில் பதற்றமான சூழ்நிலை எழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சீனாவில் நடைபெறும் சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு கூட்டத்திற்கு முன்னதாக ஈரான் மீதான இஸ்ரேலிய மற்றும் அமெரிக்க தாக்குதல்களை 120க்கும் மேற்பட்ட நாடுகள் கண்டித்துள்ளதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி தெரிவித்துள்ளார். சீனாவை அடைந்ததும் அப்பாஸ் அராக்ஷி தனது பயணம் சீன அரசாங்கத்தால் நடத்தப்படும் சீனாவின் தியான்ஜூனில் நாளை நடைபெறும் சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் 25வது வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதை நோக்கமாக கொண்டதாக கூறினார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு அதன் உலகளாவிய செல்வாக்கை சீராக விரிவுபடுத்தி வருகின்றது. பிராந்திய கூட்டமைப்பிற்கு அப்பால் நகர்ந்து பரந்தளவிலான பொருளாதார, அரசியல் மற்றும் பாதுகாப்பு பிரச்சினைகளை தீர்க்கிறது. இந்த கூட்டம் குறிப்பாக எரிசக்தி, வர்த்தகம் மற்றும் பிற துறைகளில் SCOவின் வளர்ச்சி உத்தியை இறுதி செய்யும் என்றும் முக்கிய சர்வதேச தலைப்புகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் மற்றும் அதன் அமைதியான அணுசக்தி நிலையங்கள் மீதான இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க தாக்குதல்களை கிட்டத்தட்ட அனைத்து சர்வதேச மற்றும் பிராந்திய அமைப்புகளும் கண்டித்துள்ளன என்பதை நான் வலியுறுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் 120க்கும் மேற்பட்ட நாடுகள் ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கு ஒற்றுமையையும் ஆதரவையும் தெரிவித்து வருகின்றன என்று அப்பாஸ் அராக்ஷி அடிக்கோடிட்டு காட்டினார். தலைநகர் தோஹாவில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கத்தார் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் சிரியாவில் உள்ள சுவைடா மீதான இஸ்ரேலின் சமீபத்திய தாக்குதல்களை கடுமையாக கண்டித்துள்ளார். பிராந்தியத்தில் இஸ்ரேலின் பொறுப்பற்ற செயல்களை கத்தார் கண்டித்து வருகிறது என்றும் அவர் கூறினார். சிறிய குடிமக்களின் பாதுகாப்பிற்கு இஸ்ரேல் பொறுப்பல்ல, அவை அர்த்தமற்ற செயல்கள் மற்றும் மிகவும் ஆபத்தானவை என்று நிரூபிக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேலிய நடத்தை அனுபவிக்கும் தண்டனையிலிருந்து விலக்களிப்பதை நாமும் சர்வதேச சமூகமும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இஸ்ரேல் நடத்தும் கொடூரமான தாக்குதல்களுக்கு எப்போதும் எமது கண்டிப்பு இருக்கும் என்றும் காசாவில் நடப்பதை தவிர இஸ்ரேலின் ஆத்திரமூட்டும் நடவடிக்கைகளுக்கு எதிராக சர்வதேச சமூகமும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கத்தார் கண்டனம் வெளியிட்டுள்ளது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன.
தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.